பேசிக்காகவே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்க, இப்போ சினிமா பண்ணுறோம், ஷூட் பண்ணுறபோது ஒரு மானிட்டரில் பார்ப்போம். பார்க்கும்போது நம்ம வந்து எப்பவுமே யோசிப்போம், இது பிக் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மானிட்டர் பார்க்கும்போது இது செல்ஃபோனில் எப்படி இருக்கும் அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ என்டையர் ஒரு மைண்ட் செட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம எல்லாருமே இதில் காமெடி பண்ணியிருக்கோம், எல்லாருமே இதில் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதாவது ரொம்ப சார் வந்து ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணது வந்து லைக் இவங்ககிட்ட இருந்து இந்த விஷயம் ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, பட் இவங்களை நம்ம வேறு மாதிரி ஒரு விஷயம் அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகணும். அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கு கரெக்டாக அந்த காஸ்டிங்லேருந்து அது எல்லா விஷயத்துலையுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி இதில் வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் தான். நம்ம ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி இதாக எதிர்பார்ப்பாங்க, இந்த மாதிரி நீ இந்த இதுலேயே ஃபீல் கூட பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அதை மீறி சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ சி எவ்ரி ஃபிலிம் தட் ஐம் ஒர்க்கிங் வித் ஆஸ் அன் எவல்யூஷன். ஸோ விதமான ஒரு சில டைமில் வந்துட்டு ரொம்ப சீனியரான டைரக்டர் கிட்ட டீம் கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஒர்க் பண்ண மாதிரி, கம்ப்ளீட்லி டெக்னிக்கலி நியூ அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் புதுசாக இருக்கிற மாதிரியும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது த காஸ்ட் அண்ட் த டீம் ஆஃப் சட்னி சாம்பார். மைனா நந்தினி, டைரக்டர் ராதா மோகன் அண்ட் சந்திரன். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள்? நல்லா போய்கிட்டு இருக்கு. சட்னி சாம்பார் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஏன்னா ஃபுட் பற்றி நம்ம இது பண்ணி ஒரு ஃபுட் பற்றி ஒரு சீரீஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சார், உங்ககிட்ட என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படின்னா வந்து, இது ஐ திங்க் உங்களோட ஃபர்ஸ்ட் ஓடிடி சீரீஸ் டெபியூல இது வந்து. ஸோ ஆஃப்டர் லைக் நிறைய மூவிஸ் அண்ட் ஓடிடி இது கூட பண்ணியிருக்கீங்க நீங்கள், மலேசியா டு அம்னேஷியா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸோட நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது உண்டு. ஸோ இந்த ஓடிடி சீரீஸ்க்கு மூவ் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் அந்த ஃபார்மேட்டுக்கு எழுதுறது எப்படி இருந்தது? ஏன்னா மீட்டர், ரைம் எல்லாமே வந்து நம்ம அந்த ஒரே ஒரு அந்த 20-30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஃபார்மேட் பண்ணோம். அதே தீமையும் நம்ம அடுத்த சீரீஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் அண்ட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம ஒரு இத்தனை வருஷமாக வந்து ஒரு சினிமாவுக்கான கதை, அதுக்கான ஸ்க்ரீன் பிளே அப்படி எழுதும்போது இது வந்து ஒரு சரி இது ஒரு வெப் சீரிஸாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்காக சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது, இன்னும் சில கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வர வேண்டியது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஏதோ ஒரு ஹுக் பாயிண்ட் வச்சு முடிக்க வேண்டியது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஓடிடி வெப் சீரிஸ் அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா ஆயிடுச்சு இப்போ. ஸோ இட்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. எனக்கு அது தேவையில்லை அப்படின்லாம் நீ ஒதுக்காமல் எனக்கு ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை ஒன் சீரிஸ் கரெக்டாக இந்த இதில் அமைஞ்சப்போ. ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரைட்டிங், அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது. நம்ம ஒரு அனுபவமாக தான் இருந்தது. அதே சமயத்தில் ஜென்சிக்கோ கேட்டர் பண்ண வேண்டியிருக்குல்ல, ஏன்னா அந்த ஒரு 20-30 மினிட்ஸ்க்குள்ள அந்த அட்டென்ஷன் ஸ்பேனும் வந்து யாராலையும் அதுக்கு மேலே பல விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ அதான் ஒரு மாதிரி பேசிக்காகவே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்க, இப்போ ஒரு சினிமா பண்ணுறோம், ஷூட் பண்ணுறபோது ஒரு மானிட்டரில் பார்க்கும்போது நம்ம வந்து எப்பவுமே யோசிப்போம், இது பிக் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மானிட்டர் பார்க்கும்போது இது செல்ஃபோனில் எப்படி இருக்கும் அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ என்டையர் ஒரு மைண்ட் செட்டே வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். உங்கள் 3 பேருக்கு ஒரு காமெடி ஒரு காமன் கேள்வி. உங்கள் 3 பேரோட காமெடி கேம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஏன்னா வந்து நம்மளும் எவால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே சமயத்தில் நம்ம ரைட்டிங்கும் எவால்வ் ஆயிருக்கு. ஆஸ் ஆக்டர்ஸ் நீங்களும் வந்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புஷ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த காமெடி உங்களோட அந்த கேம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? தெரியல. இப்போ அதான் ஒரு நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு எல்லா கிரியேட்டர்ஸுமே இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் அப்டேட்டாக இருக்கிறது தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு காமெடி அப்படின்போது நம்ம வந்து எனக்கு வந்து நேற்று ஒரு தந்தி வந்துச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி எந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா தான் அதில் அந்த ஒரு ஃபீல்டில் இறங்கி காமெடி பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான் அது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து சரி எனக்கு ஓகே, எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு, நான் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம இருக்கவே முடியாது. இன்றைக்கி அப்படி இருந்துட்டோம்னா நம்ம அவ்வளோதான், நம்ம வந்து அதோட நம்ம வந்து தேங்கி அப்படி நின்றுவோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, எது மூலமாக அவங்க வந்து தங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கேன் இல்லைன்றது வேறு விஷயம், என்னோட பர்சனல் சாய்ஸ். பட் அங்கே என்ன நடக்குது, அதை இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ லைக் எவ்ரி திங் எல்ஸ், ஒரு காமெடிக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம அப்டேட்டடாக இருந்தால் தான் அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து எவ்ரிடே வந்து ரொம்ப அப்சர்வெண்ட்டாக இருக்கணும். நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரியலையா, நம்மளோட இப்போ ஏடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ் அப்படி தான் இருப்பாங்க.
ஸோ அவங்ககிட்ட நிறைய கற்றுக்குவேன் நான். எனக்கு வந்து இது என்னதுன்னு கேட்டாக்கா அவங்க வந்து வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து பாடம் கொடுப்பாங்க நமக்கு. இதுதான் நடக்குது நாட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம பார்த்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான். ஓகே, நான் சீரீஸ் பற்றி வந்துடுறேன். ஸோ சட்னி சாம்பாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ அதாவது எல்லாருமே இதில் காமெடி பண்ணியிருக்கோம், எல்லாருமே இதில் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதாவது ரொம்ப சார் வந்து ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணது வந்து லைக் இவங்ககிட்ட இருந்து இந்த விஷயம் ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, பட் இவங்களை நம்ம வேற மாதிரி ஒரு விஷயம் அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகணும். அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணணுமோ அதுக்கு கரெக்டாக அந்த காஸ்டிங்லேருந்து அது எல்லா விஷயத்துலையுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி இதில் வந்து அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் மோரோவர் வந்து நம்ம இப்போ பார்க்குற நிறைய ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு மைண்ட் செட் வந்துடுது. லைக் ஓடிடினா வந்துட்டு லைக் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர், இல்லைனா வந்து ஒரு வெட்டுக்குத்து நடக்க போகுது, இதுலனா இதில் வந்து ஒரு ஃபவுல் லாங்குவேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கே ஒரு மைண்டில் அது வந்துருச்சு. பட் இது வந்து மேக்ஸிமம் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இந்த சீரீஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்க்கணும்னு தோணும். பட் ஐயோ குழந்தைங்களா இருக்காங்க, இவங்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளே அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். பட் சட்னி சாம்பார் அது கிடையவே கிடையாது. டான்ஸராக அதாவது குழந்தைங்க முதற்கொண்டு இது வந்து பார்த்து சிரிக்கலாம். அதாவது ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் எல்லாமே இருக்கும் இல்லையா, எமோஷனல் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான். பட் வந்து சாருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஒன்று இருக்கும்ல, ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும் போது அங்கே நடுவில் ஒரு 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 வந்துடும். இப்போ கூட நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எதாவது பேசிகிட்டு இருந்தோம், நல்லா சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காமெடி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான எலமெண்ட்லாம் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது வந்து சாரோட அந்த படம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு there is an inner line. ஸோ அதை சுற்றி அந்த சிச்சுவேஷன் எல்லாம் வந்து மற்ற கேரக்டர்ஸ்லாம் எக்ஸ்டெம்பரியாக பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு காமெடியாக இருக்கும். ஸோ இருக்கிறதுக்குள்ள ஒரு கஷ்டமான விஷயம் வந்துட்டு ஒரு காமிக்கான விஷயத்த வந்துட்டு கன்வே பண்ணுறது தான். அண்ட் அதுவும் வந்து ஒரு பிக்டோரியல் மோடமில் காமிக்கும்போது வந்து இட்ஸ் அ ஹெவி டாஸ்க். சார் சொன்ன மாதிரி வந்து அப் டு டேட்டாக இருக்கணும். அண்ட் இப்போ இருக்கிற பசங்க வந்து எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட உபயோகப்படுத்துறாங்கன்றதை பார்த்துட்டு இருக்கணும். இந்த பூமராக இருக்கட்டும், ஜென்ஜியா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஜென்ஜினா ஜெனரேஷன் ஜெட். ஓ, அது 1998ல இருந்து இப்போ நடுவுல ஒரு 2011 வரைக்கும் பிறந்தவங்க வந்து அப்படி ஆக்சுவலா நீங்க வந்து ஜென் ஜி கிடையாது, இது வந்து ஜென் டி, ஜென் டிஜிட்டல். அவங்க கிட்ட டிஜிட்டல் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஜெனரேஷனே இல்லைன்ற மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு கதையை சுத்தி இருக்கிற காமெடி அதுதான் ஐ திங்க் இட் ஒர்க்ஸ். ஓகே சார், இப்போ வந்து இப்போ பொம்மைக்கு அடுத்தது நீங்க வந்து இன்னொரு ஃபீல் குட் டாபிக் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க உங்களோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது முக்கால்வாசி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான கதைகளா இருக்கும். ஸோ இந்த மூவ் ஃப்ரம் இந்த ஒரு சீரியஸ் டாபிக் டு இந்த டாபிக் வந்து அந்த ஃபீல் குட் டேக் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு ப்ரெஷரா நீங்க பாக்குறீங்களா, இல்ல இது எனக்கு ஒரு ஹோம் கமிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஆக்சுவலா வந்து ஒரு ப்ரெஷர் தான். நம்ம ஏதாவது வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு உங்கள்கிட்ட இருந்து இதாக எதிர்பார்ப்பாங்க, இந்த மாதிரி நீ இந்த இதுலேயே ஃபீல் குட்டே பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அதை மீறி சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை தோணுச்சுனாக்கா அது என்ன ஜானரில் வரும் அப்படின்லாம் நான் வந்து யோசிச்சதில்லை. நான் வந்து அதுக்கு முன்னாடி இது நான் எப்படி இது பண்ண அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அந்த கதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன். நான் அது சில சமயம் நல்லபடியாக வந்திருக்கு, சில சமயம் வந்து நெகட்டிவாகவும் போயிருக்கு. இட்ஸ் ஆல் ஒரு இதுதான். பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஃபீல் குட்டாக தான் பண்ண முடியும் அப்படி எனக்கு கதை தோணுச்சு. முதல்ல போய் யோகி பாபு சார்ட்ட போய் தான் சொன்னேன், இந்த மாதிரி நான் அவர் தான் பண்ண முடியாது, வேற யாரும் பண்ண முடியாது, வேற ஆப்ஷனே கிடையாது இப்போ அட்லீஸ்ட் ரைட் நவ். அவர்கிட்ட போய் சொன்னால் அவரு சரி பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறமா அது வெப் சீரிஸ் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த ரூட்டை தான் பண்ணி ஆகணும் அது நான். ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்றபடி நான் வந்து முன்னாடி வேற எதுவும் பண்ணேன் அது இதாக, அதனால திருப்பி கோயிங் பேக் டு மை கம்ஃபர்ட் ஜோன் அப்படி இல்லை. இது கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் பார்க்கல நான், இந்த கதைக்கான ஒரு ஜோன் அது, அவ்வளவுதான். ஓகே, சோ டிட் ஹாட்ஸ்டார் அப்ரோச் யூ ஆர் இது எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்து இல்ல நீங்க அப்ரோச் பண்ணீங்களா? நான் முதல்ல அவங்க கேட்டாங்க ஏதாவது ஒரு நம்ம பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த ஐடியாவை பிக்சர் பண்ணேன், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறமா வந்து இது சீரியஸா பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, நானும் இது பண்ணேன். அப்படி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரங்க உள்ள வந்தாங்க. முதல்ல வந்து யோகி பாபு முதல்ல அவர்கிட்ட தான் இது பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து சர்ப்ரைசிங்கா வாணி போஜன் உள்ள வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஆட் ஆச்சு. அப்படி சந்திரன், உங்களுக்கு வந்து யூஸ்வலா நீங்க உங்களோட ஸ்டார்டிங் கரியர்ல வந்து நீங்க பிரபு சாலமன் சாரோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் யூ ஹேவ் அ கண்டினியூட் கொலாபரேஷன் வித் ஹிம். இந்த கொலாபரேஷன் உங்களோட ஃபிலிம் மேக்கிங் உங்களோட ஆக்டிங் கரியரை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கு, உங்களோட ஆக்டிங் கரியர் எப்படி மாத்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்துட்டு பிரபு சாலமன் சார், அது மைனா குங்கிக்கு அப்புறம் கயல்ன்ற மாதிரி ஒரு இது, அண்ட் இட்ஸ் மோர் லைக் அ ட்ரிலாஜி ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் செகண்ட் படமும் அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு சி ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ ரொம்ப டிசிப்ளினரியன் அண்ட் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும், ஒரு மாஸ்டர் அட் ஒர்க்ன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரெண்டு படமும் வந்துட்டு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அது மட்டும் சினிமா கிடையாது இல்லை, அந்த மாதிரி மக்கள் மட்டும் படம் எடுக்க போகிறது இல்லை, நம்மளும் அந்த மாதிரி ஒரு டீமோட மட்டும் இருக்க போகிறது இல்லை. ஸோ ஐ சி எவ்ரி ஃபிலிம் தட் ஐம் ஒர்க்கிங் வித் ஆஸ் அன் எவல்யூஷன். ஸோ விதமான ஒரு சில டைமில் வந்துட்டு ரொம்ப சீனியரான டைரக்டர் கிட்ட டீம் கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஒர்க் பண்ண மாதிரி, கம்ப்ளீட்லி டெக்னிக்கலி நியூ அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் புதுசாக இருக்கிற மாதிரியும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஹவு யூ அடாப்ட் டு தி டீம்ன்ற மாதிரி தான் பார்ப்பேன். உங்களோட கேமராட்ரி செட்ஸ்ல எப்படி இருந்தது? உங்க எல்லா ஆக்டர்ஸோட எல்லா டைரக்டரோட எப்படி கேமராட்ரி எப்படி இருந்ததுன்னா வந்து இவரும் ஒரு வெட்டியான கேமரா இன்டராக்ஷன் எப்படி இருந்தது? என்ன புதுசு புதுசா வேர்ட் கொண்டு வரீங்க? அப்ப நான் சின்ன வயசுல படிச்சதெல்லாம் வேஸ்ட். ஓகே, கேமராட்டாவா எங்களுக்குள்ள செம்ம ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா வந்து அதாவது இப்ப ஆர்டிஸ்ட் டைரக்டர் அப்படின்றத வந்து மீறி எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் நிஜமாவே இருந்தோம். ஸோ அதுதான் இப்போ வரைக்குமே எங்களுக்கு எல்லா இன்டர்வியூலுமே வெளியுமே அந்த கனெக்டிவிட்டி, அதாவது சார் ஹேங்க சார் போகலாம் அப்படின்னு வந்து நான் வந்து கூப்பிட்றேன், டே வாடா போகலாம், இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த ஒரு ஃபேமிலியா இருந்ததுனால மட்டும்தான். அது ஆக்சுவலாக சார் வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு, நீங்களாம் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி ஜோனில் நீங்கள் இருக்கணும், அதுக்கெல்லாம் நான் வந்து உங்களை தான் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிடிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சார் வந்து அந்த ஃபேமிலி அப்படியே ஷூட்டிங் எண்டு வரைக்கும் அந்த அந்த கண்ட்ரோல் பண்ணியே தான் கூட்டிகிட்டு போனார். ஸோ காலைல வரும்போதே எல்லாமே ஒரு ஃபேமிலியாக தான் மீட் பண்ணுவோம், சாப்பிட்றதா இருக்கட்டும், மதியானம் லன்ச்லேருந்து டின்னர் வரைக்கும் எல்லாமே நாங்கள் அப்படி தான் இருந்திருக்கோம். அண்ட் ஒர்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார் கரெக்டாக வந்து கேட்கவே மாட்டார், அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஆக்சுவலி எங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒரு ஒர்க் ப்ராசஸ் தான் அது அப்படின்றதே எங்களுக்கே தெரியல. அது வந்து இந்த கனெக்டிவிட்டி இதெல்லாம் வரும்போது தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் நம்ம சீனில் அப்படின்றத. சார் வந்து மேபி தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா அப்படின்னு தெரியல, பட் அந்த கனெக்டிவிட்டி கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அது சீனில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆல்சோ வந்து இப்போ கேட்கணும்னு நினைச்சேன், இப்போ நீங்க நிறைய காமெடி ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அண்ட் விமென் இன் காமெடி ரொம்ப 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 கஷ்டம் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த காமெடி ஃபீல்ட்ல எக்ஸல் பண்ண முடியாது, எஸ்பெஷலி ஃபார் விமென். அண்ட் எக்ஸல் பண்ணவங்க மனோரமா அம்மாவா இருக்கட்டும், இல்ல கோவை சரளா அம்மாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த லெவலுக்கு இன்னும் யாரும் ரீச் பண்ணல. அந்த ஸ்பேஸ் வந்து ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ? இல்லை கண்டிப்பாக இருக்கு. பட் இப்போ நம்ம அதாவது என்னன்னா நம்ம அதாவது வெளி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் செட் ஆவாங்க அப்படின்றத அவங்களே ஒன்று டிசைட் பண்ணிக்கிறாங்க. லைக் இப்போ வந்து என்னென்னா மைனானா காமெடி தான் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுறாங்க. பட் என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம அது பண்ண முடியாது. ஸோ எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் ஸ்டைலே நவம்பர் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கும். அதில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நான் சிரிச்சிருக்க கூட மாட்டேன், அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டராகவே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு நிறைய படங்கள், அதாவது விக்ரமா இருக்கட்டும் இல்லை விருமனா இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு காமெடி ஜோனே கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு 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 எப்படி சொல்கிறது, குணச்சித்திர அந்த அந்த ஜோனில் தான் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலையும் இருக்கும். யூஸ்வலாக ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தாலே அந்த பொண்ணு காமெடியும் பண்ணுவா, வீட்டு வேலை பாப்பா, ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணிப்பா, அதுதான் அது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்குது. அது வந்து டேரக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு இவங்களை போட்டால் இது ஒர்க் அவுட் ஆகும், இதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க சூஸ் பண்ணுறதா. பட் என்னை பொறுத்தளவுக்கு விமென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பசங்களை பேஸ் பண்ணி தான் போகும். அது வந்து வாட் எவர் இட் இஸ், அது பெரிய ஆர்ட்லேருந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாமே ஒரு பசங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு பொண்ணு அப்படின்றது வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணோட பங்கு வந்து ரொம்ப கம்மி தான். சார் இப்போ வந்து காமெடின்றப்போ எல்லாருமே இப்போ எல்லாத்தையுமே பார்த்தாங்க. அண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஒரு கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது காமெடி, இதுக்கு சிரிங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் எல்லாரையுமே பார்த்ததுக்கு அப்புறம் எங்கேருந்து நீங்க இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறீங்க இந்த காமெடி எழுதுறதுக்கு? கண்டிப்பா நான் சொன்ன லைஃப்ல இருந்து தான், அவர்கிட்ட இருந்துதான். இது வந்து நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகே, என்னன்னா நாங்க இப்போ சப்போஸ் சீன்ஸ்ல நடிக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சாரு எனக்கு தெரிஞ்சு எழுதி அந்த மாதிரி பேப்பர்லாம் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அங்க வந்து ஒண்ணு சொல்லுவாரு, அங்க வந்து ஒண்ணு அந்த இப்போ இந்த சீன் காமெடியா இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஜோன்ல மாதிரி எங்களை சிரிக்க வச்சுட்டு அந்த ஒரு ஃபன் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா வச்சுருக்காரு. அது வந்து காமெடியா வந்து பயங்கரமா இதுவாகும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு 1 month or 1.5 months கூட இருந்திருக்கும். பட் ஆனால்
தெரிஞ்ச வரைக்குமே வந்து என்னன்னா இவர்கிட்ட இருக்கிறது தான் சரியான ஊமுக்கு சுந்தரம். அது அப்படிதானே நமக்கு நமக்குள்ள ஒரு ஹியூமன் சென்ஸ் இருந்தால் தானே நம்ம வந்து இது பண்ண முடியும். ஆமா அப்படிதான் அது நம்ம சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஜாலியாக அப்படியே இருந்து லைஃப்ல வந்து அதாவது ஒரு அசிஸ்டன்ட் இருந்து டைரக்டராக அந்த அந்த போராட்ட காலம் அதெல்லாம் வந்து நிஜமாவே வந்து அதெல்லாம் வாட் கெப் மீ கோயிங்னாக்கா அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஈஸியாக எடுத்துக்கிறது, எல்லாத்தையுமே ஒரு காமெடி எடுத்துக்கிறது, அந்த ஒரு விஷயம்தான். ஸோ அது அப்படியே கூடவே வந்துட்டு இருக்குது அவ்வளோதான். மற்றபடி சொன்ன மாதிரி சுற்றி நடக்கிற விஷயங்கள் இல்லை நம்ம சும்மா பேசும்போது ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அது நல்லா ஞாபகம் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். And it's also very difficult to stay positive. இந்த பாசிட்டிவிட்டி நம்மளுக்குள்ள இதை விதைச்சு நம்ம இதையும் நம்ம வெளில கொண்டு வரணும்ன்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா பாசிட்டிவா இருந்தா தான் எங்கேயுமே சினிமாவில் மட்டும் இல்லை எதுலையுமே சேர்ந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பாசிட்டிவா ஒரு நம்பிக்கையோ இருந்தால் தான் வந்து இதுவுமே நடக்கும். இது அதுக்கு வந்து நம்ம இன்னொருத்தங்களாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம லைஃப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எங்கேயோ பாசிட்டிவா இல்லாமல் கொஞ்சம் போயிருந்தோம் இன்னைக்கு நேரம் இங்கே காணாமல் போயிருக்கோம், அந்த மாதிரி போயிருப்போம். ஸோ அது பாசிட்டிவா பல செட்பேக்ஸ் பல செட்பேக்ஸ் தாண்டி தான் நான் வந்து ஒரு ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைம்ல எல்லாம் வந்து பாசிட்டிவா சரி ஓகே விடுறான் சொல்லிட்டு அப்போ நம்மளை வந்து நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்துற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ப்ளஸ் நம்மளும் வந்து அது ஓப்பனாக இருக்கணும். நான் போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் வந்து அழுதுட்டு இருந்து வச்சுங்களேன், அது நல்லா இருக்க போகிறது இல்லை. அங்கே போய் ஜஸ்ட் ரிலேட்டட் அவுட் அவ்வளோதான், அப்படி ஜாலியாக தெரிஞ்சு. ஸோ பீயிங் பாசிட்டிவ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சந்திரன், இப்போ வந்து உங்களோட லைனப்ல வந்து ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸ் இருந்தது. பார்ட்டி, அப்புறம் வந்து டாவு, அப்புறம் நான் செய்த குறும்பு. இந்த 3 ஃபிலிம்ஸுமே ரிலீஸ் ஆயிருந்தா உங்க இமேஜ் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நான் ஃபீல் பண்ணேன், எஸ்பெஷலி நான் செய்த குறும்பு. கண்டிப்பா அது எந்த ஒரு ப்ரொடியூசரோ ஆக்டரோ டைரக்டரோ வந்துட்டு இந்த படத்தை நம்ம எடுக்கிறோம் ஆனா ரிலீஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு நினைக்க போறது. ஸோ அது வந்து அதோட ஃபேட், அந்த ப்ராஜெக்டோட ஃபேட், அந்த ப்ரொடியூசரோட ஃபேட். ஸோ ரிலீஸ் ஆகலைன்றதை வந்துட்டு இன்ஃபேக்ட் பார்ட்டி கம்ப்ளீட்டாக இட்ஸ் டன், பட் ரிலீஸ் ஆகணும். கொஞ்சம் வருடங்கள் ஆகலை அப்படின்னா இது இப்போ நம்ம கையில் இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்லி அன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அண்ட் நம்ம அதை இழுத்து போட்டு எடுத்து முடிச்சு இன்க்ளூடிங் த ப்ரொடியூசர் அவர் கோடிக்கணக்கில் போட்டு எடுத்துட்டு இதை நான் வந்து பின்னாடி ஷெல்ஃபில் தான் வச்சுக்க போகிறேன்னு அவர் நினைக்க மாட்டார். ஸோ ஹீ நோஸ் த பெயின் அண்ட் கெயின் ஆஃப் ரிலீஸிங் த மூவி. இந்த வீட்டை எடுத்துப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்ற மாதிரி படத்தை எடுத்துப்பாருன்றதும் அந்த லிஸ்ட்ல சேர்க்கணும். அதே மாதிரி தான் கிரகணம்னு ஒரு படம், அதுவும் வந்துட்டு இட்ஸ் டன். பியார் பிரேமா காதல் டைரக்டர் எல்லாம் ஓடுது, பட் ரிலீஸ் ஆகலைன்னா அது அந்த ப்ரொடியூசரோட என்ன பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி தான். அண்ட் நான் செய்த குறும்பு அந்த டைட்டில் அந்த கான்செப்ட் அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன வந்துட்டு இழுத்தது. அண்ட் அதுக்கான டைம்ல அந்த கோவிட்ல தான் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். And I had to put on weight 97 kgs அந்த ஏன்னா பிரெக்னன்சி அண்ட் ஃபீடிங்லேருந்து எல்லாமே எடுத்துட்டு the producer absconded. And டைரக்டருக்கும் ஏன்னு தெரியாது, எனக்கும் ஏன்னு தெரியாது. அண்ட் we were lucky அது கோவிட்ல நடந்ததுனால வந்துட்டு அப்படியே அந்த டைம்லயே we had friends and family together always. ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ரிலீஸ் ஆயிருந்தா என் இமேஜ் மாறி இருக்குமா அப்படின்னா அதுவுமே என் கையில் கிடையாது. ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிருக்கணும், அக்செப்ட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் என் இமேஜ் மாறி இருக்கணும். இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ணணும் அண்ட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், அதுதான் முக்கியம் நான் பார்க்குறேன். சார், இப்போ வந்து நம்ம உங்களோட ஃபிலிமோகிராஃபி பற்றி பேசிட்டு இருந்தோம். அதே சமயம் உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட ரோல் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எழுதுகிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சாலிடாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ரோல் இருக்கும் அண்ட் ஒவ்வொருத்தரும் ரொம்ப மெமரபிளாக இருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் சார்லேருந்து இளங்கோ குமரவேல் சார்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப மெமரபிளாக இருப்பாங்க. அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து மனசில் நிறைய பேருக்கு நிற்கணும் அண்ட் அதுதான் இப்போ கஷ்டம் நான் ஃபீல் பண்றேன். நான் வந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அதுக்குண்டான ரைட்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ஃபீல் பண்றேன். அது நீங்க எப்படி எழுதுறீங்க? கண்டிப்பா அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சப்போர்ட்டிங் இதான் மெயின் கேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் எப்பவுமே இருக்கும். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் வந்து அவங்க சப்போஸ் ஈவன் ஒரு ரொம்ப ஸ்பேஸ் இல்லைனாக்கா தேவ் கிரியேட் அன் இம்பேக்ட். ஆமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எழுதணும். கண்டிப்பா அது வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அவனுக்கு இது வச்சு பேக் ஸ்டோரி வச்சு அதை காட்டணுங்களா அவசியம் இல்லை. எங்கேயோ சொன்னாங்க அந்த மாதிரி நான் கொஞ்சம் எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட். ஸோ இந்த இதுலேயும் அப்படி தான். அப்போ இந்த மெயின் கேரக்டர்ஸ் இப்போ வந்து யோகி பாபு, வாணி போஜன், சந்திரன், நந்தினி, நிதின் சத்யா, இவங்களை தவிர வந்து சில கேரக்டர்ஸ் இப்போ குமரவேல் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு இதில். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி, அவருக்குன்னு ஒரு எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதில் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்து பண்ணுறது தான் அது. குமரவேல் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ரவி சாஸ்திரின்ற கேரக்டர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், பட் ஸ்டில் பீப்புள் ரிமெம்பர் இல்லை. ஸோ
அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேர் மாவுதானே கொட்டுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஸோ நம்ம வந்து அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து எழுதணும். அது மெயின் கேரக்டருக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து யோசிச்சு எழுதுறோமோ அந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் யோசிச்சு எழுதணும். ஸோ இப்போ நீங்க நினைக்கிறீங்களா இப்போ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் சரியா எழுதுறது இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? சில படங்கள்ல சில பேர் எழுதாம இருக்கலாம், சில படங்கள் எழுதிக்கலாம். அப்படிதான். அப்படிலாம் நான் வந்து இந்த காலத்துல எதுவுமே சரியில்லை அப்படிலாம் நான் அந்த மாதிரிலாம் பண்றதில்லை. அவங்கவுங்களுக்கு வர்றதை அவங்க எழுதலாம். சப்போர்ட்டிங் கேரக்டர் எழுதாத படங்களும் எவ்வளவு படங்கள் நல்லா பெரிய பிளாக் பஸ்டர்லாம் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஜென்ரலாக வந்து நல்லது தானே. சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து நல்லா இருந்தால் நல்லது தானே, யாருமே வேணாம் சொல்ல போறது இல்லை. ஓகே. ஸோ உங்களோட கேரக்டர்ஸ் எப்படி வந்து இந்த சீரீஸ்ல வந்து நிலைநாட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளோ வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதே சமயத்துல எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிளாட்டை வந்து புஷ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் ஆக்சுவலா இதுல அமுதா கேஃபே அப்படின்னு இருக்கும். அமுதா அப்படின்றதே வந்துட்டு இதுல நான் தான் சொல்லுவேன். ஸோ அமுதா அப்படின்றதே நான் தான். ஸோ வந்து அப்போ வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, சொல்லக்கூடாது, அது சொல்ல மாட்டேங்க. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத நீங்க வந்து நம்மளோட 26 டேட்ல இருந்து நீங்க பாருங்க. பட் எனக்கு வந்து என்னுடைய கெரியர்ல நம்மளுக்கு சில விஷயம் இருக்கும்ல, எனக்கு நான் பண்ணதுலேயே இது ஒரு பெஸ்ட், இது ஒரு பெஸ்ட், இது ஒரு பெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா எனக்கு அடுத்து பிரேக் கொடுக்கக்கூடிய விஷயம் சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே நான் ஒன்று பார்ப்பேன். எப்பவுமே ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒன்று பார்க்குற விஷயம் வந்து எனக்கு மெமரிஸ் ரொம்ப நோட் பண்ணுவேன். இவங்களோட இருக்கிற மெமரிஸ் எப்பவுமே கூட இருக்கும். படம் நம்ம ரிலீஸ் ஆகும், ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆகும், நல்லா ஓடும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த படத்தில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வருவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. பட் பர்சனலாக நான் வந்து எனக்கு வந்து என்னன்னா இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ இதை வச்சு எனக்கு வந்து அடுத்து ஒரு பிரேக் கொடுக்கும். இந்த கேரக்டர் சூப்பராக வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இப்படி பார்த்ததில்லை, இது எல்லாமே நான் சொல்லிவிடுவேன். பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, இது வந்து மெமரிஸாக அப்படியே உள்ள இருக்கும். சார் கூட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், டீம் கூட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு அட்டுலியம் நடக்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே ஒரு மெமரிஸ். இவங்களே வந்துட்டு வராது அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்துடுவேன், அந்த மாதிரி. புரியுது எனக்கு. சார் இப்போ வந்து நீங்கள் எப்போவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறீங்க, ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸாக திங்க் பண்ணுறீங்க. அதே சமயத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலுமே அதுலேருந்து நம்ம மூவ் பண்ணி அடாப்ட் பண்ணி நீங்கள் வேறு ஃபார்மேட்டுக்கு போய் அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட லேர்னிங்ஸ் எப்படி இருந்திருக்கு உங்களோட ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த நவ்? அந்த எவல்யூஷன் நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதே சமயத்தில் நீங்கள் எப்படி உங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ணதால தான் இத்தனை வருஷமாக நான் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இல்லாட்டி இப்போ என் கூட வந்த பல பேர், என்னோட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணவங்க, இல்லை நான் டைரக்டர் பண்ணவங்க பல பேர் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஸோ எங்கேயோ நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டே இருந்தால் தான் முடியும். நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது எடிட்டிங்லேயே வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும், சார் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் வெளியே சொல்லுவோம், சில விஷயம் வெளியே சொல்ல மாட்டோம். பட் நமக்கு தெரியும் அது இந்த விஷயம் இப்படி பண்ணியிருக்கலாம். அப்படி போது நம்ம அடுத்த இதில் வந்து அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அதை தவறு திருத்திக்கலாம். ஸோ மற்றபடி வந்து லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ஒவ்வொரு படத்தையும் வந்து முதல் படமாக நினச்சி பண்ணுறது தான். அது வந்து நான் இத்தனை படம் பண்ணிட்டேன், அதனால் மக்கள் இதை பார்த்தே தீர்வாங்களா, நம்ம வி கான்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அந்த அப்போ என்ன ஒரு உழைப்பு போட்டோமோ, அப்போ என்ன ஒரு பதட்டம் இருந்ததோ, அப்போ அந்த பயம் இருந்ததோ, அதை எப்போவுமே இருக்கணும். அது ஆக்டிவாக இருந்தால் தான் வந்து இங்கே சர்வை பண்ண முடியும். ஆமாம். ஸோ உங்களோட பழைய படங்கள் நீங்கள் போய் திருப்பி பார்ப்பீங்களா? பார்த்துட்டு இது இப்படி மாற்றிக்கலாம்? நான் திருப்பி பார்க்கவே மாட்டேன், இந்த படத்தையும் பார்த்ததே கிடையாது. தேட்டர் வந்தப்போ நான் பார்த்ததே கிடையாது, முழுசாக பார்க்க இல்லை. அது ஒரு படத்தை வந்து நான் என்னோட அதிகமாக யார் பார்த்துட்டு போகிறாங்க என் படத்தை? இது வந்து ஷூட்டிங் முடிஞ்சு வந்துடுவோம், அப்புறம் எடிட்டிங்கிற பேரில் பார்ப்போம், அதுக்கப்புறம் டப்பிங்கிற பேரில் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபைனல் ட்ரிப்பிங்கிற பேரில் பார்ப்போம், மிக்சிங் வரையும் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதுக்கு மேலாம் பார்க்க முடியாது படத்தை. புரியுது. அது எவ்வளோ சிறந்த படமாக இருந்தாலும் பார்க்க முடியாது அதுக்கு மேலே. அதனால் பட் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எனக்கு, சரி இதெல்லாம் வந்து அடுத்த தடவை இந்த மாதிரி இது வந்தாங்க நம்ம இது பண்ணணும், இந்த விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். இங்கே கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், அது நம்மளே கொஞ்சம் வைக்கப்பட்டுக்கிட்டு அப்படி போயிடணும். அது அவ்வளோதான். சந்து, உங்களோட கேரக்டர் இந்த சீரீஸ்ல எப்படி இருக்கும் அண்ட் ப்ராமினென்ட்டா வேற இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கேரக்டர் உங்களோட கரியர் எப்படி டிஃபைன் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க, எப்படி மாத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு வந்து கரியர் டிஃபைனிங் அப்படின்றத தாண்டி இட்ஸ் த பர்சனல் சாய்ஸில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டைரக்டர்ஸ், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸோடலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் நம்ம வச்சிருப்போம். ஸோ எனக்கு ராதாமோகன் சார் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். ஏன்னா காமெடியை தாண்டி தேர் இஸ் so many emotions in his movie.
அவரோட மொழி படத்தில் வந்து இன்ஃபேக்ட் எம்எஸ் பாஸ்கர் சாரோட கேரக்டர் அவ்வளோ ஒரு ஆழமான கேரக்டர். அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி வந்துட்டு அவர் ஷேர் பண்ணுவார் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக. ஸோ பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் எனக்கு கரியர் டிஃபைனிங்கிறத தாண்டி வந்துட்டு ஒர்க் பண்ண சந்தோஷம் தான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும். ஏன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இட் இஸ் சேஞ்சிங் எவ்ரி திங். பட் சினிமா அழிஞ்சிடுமா, தேட்டர் அழிஞ்சிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்த பிளாட்ஃபார்மை எவ்வளோ என்டர்டெய்னிங்காக எவ்வளோ புதுசாக காமிக்கிறோம் அதுதான் முக்கியம் இல்லையா? ஸோ அதில் பார்க்கும்போது திஸ் பர்டிகுலர் கேரக்டர் இவனை சுற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதை வந்து ஹவு ஹி இஸ் ஹேண்ட்லிங் இட். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகிறதா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. சார் சொல்லுவார் எப்படி வேணும், எந்த ஒரு கிராஃபில் வேணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கிளியராக சொல்லிடுவாங்க. டயலாக் ஷீட்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம அங்கே போனோம்னா இந்த மீட்டரில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே போகும்போது மட்டும்தான் அந்த மாதிரி மாறுவோமே தவிர பிஹைண்ட் த சீன்லாம் வந்துட்டு செம்ம ஜாலியாக அப்படியே கலாட்டா வரும். அண்ட் மோரோவர் நம்ம ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணும் போதே வந்துட்டு இது நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நினச்சி பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ இது இருக்கு, இது நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருவோம். அந்த மொமெண்ட்ல தான் இருக்கு. அதுதான் எல்லாருமே பண்ணுவோம். நமக்கு வந்து இது பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இதை வச்சு நம்மளுக்கு கொண்டு அந்த ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணல. இப்போ நம்ம கிட்ட இந்த ஒர்க் வந்துச்சு, இது நம்ம வந்து சூப்பர் டூப்பரா பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களோட கரியர்ல நீங்க இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க? எங்க ரீச் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர் இன்னொரு 2-3 இயர்ஸ்ல இங்க போகணும்னு நான் ஃபீல் பண்றேன், இந்த மாதிரி லெவல்ல ரீச் பண்ணணும். கோ வித் ஃப்ளோ தான். அது எங்கே கூட்டிகிட்டு போதோ அது மேபி அது தப்பாக இருந்தால் மேபி நான் லேர்ன் பண்ணிப்பேன். மேபி திருத்திக்கிறதுக்கான ஒரு பாடம் அது எனக்கு. இல்லை என்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா அது எனக்கு இன்னும் ஒரு பொறுப்பு இன்னும் ஒரு ஜாஸ்தியாகுது. ஸோ அங்கே நான் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அது லைஃபாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், நான் அதை எப்போவுமே அப்படி தான் பார்ப்பேன். போகும்போது நம்மளுக்கு வாட் எவர் இட் இஸ், நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நான் வந்து நாளைக்கு இப்படியே இருப்பேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நம்மளுக்கு எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அது வந்து நம்ம எப்படி கையில் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி நியூட்ரலாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப வந்துச்சுன்னா பயங்கரமாக ஆடினாலும் தப்பு, ரொம்ப கீழே போச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு இனிமேல் எதுவுமே வராது அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. போகிறது போட்டோம், வந்தால் ஓகே, வரலைன்னா அதுக்கப்புறமா நான் போகிறதுக்கு ஒரு உழைப்பு போட போகிறேன், அவ்வளோதான். ஓகே. ஏன்னா நீங்க வந்து சீரியல்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே சமயத்துல மூவிஸும் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற போது அந்த ஒரு பேலன்ஸ் நீங்க ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு. ஸ்டாப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ எதுவுமே பண்றது இல்லை. என்னுடைய அடுத்த விஷயமே வந்து என்னன்னா, எல்லாமே இங்கே யாரோ ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் வந்துட்டு, நீ எல்லாமே இங்கே பண்ணிட்டனா நீ எதிர்பார்க்குற இடத்துக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் பிகினிங் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே வந்து சீரியல்ல வரல, இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே வந்து பண்டரஜன் சார் படத்துல பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் போனோம். ஸோ எனக்கு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம டேலண்ட்டுக்கு எங்கே ஒரு இடம் கிடைக்குது அப்படின்றது தான் எனக்கு பேசிக்காகவே இருந்தது. அங்கே ஒரு இடம் கிடைக்கும் போது அந்த இடத்த வந்து எங்கேயுமே அலட்சியமாக நினச்சது இல்லை. அந்த இடத்துக்கு போய் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நம்ம இங்கே போகணும், எனக்கு பொறுத்தளவுக்கு நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும். எல்லா கேரக்டருமே வந்து பண்ணணும். ஒரு கேரக்டரில் அப்படியே தனிச்சு நின்றக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். லீடாகவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்ததுன்னா பண்ணுவேன், கொடுத்தாங்கன்னா ஐ அம் ரெடி. சார் இப்போ உங்களோட அடுத்த ஃபிலிம்ஸ் ஒரு அடுத்த வெப் சீரிஸ் ஏதாவது பண்ணணுன்றது, எனக்கு இந்த ஜானர் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எனக்கு இது நான் ரொம்ப வருஷமா இது நான் வச்சிருக்கேன், பட் நான் இதை இன்னும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லை, நான் சில ஐடியாஸ் தான் இருக்கு, ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிப்பேன் நான், அவ்வளோதான். இப்போயே அதை பற்றி யோசிக்கிறது. இப்போ ஃபுல்லாக வந்து இது நல்லபடியாக வரணும். அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்து நான் இதை ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பல விஷயங்கள் கூடி வரணும். ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எனக்கு கிடைச்சி வேல்ஸ் அப்படின்னா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு படைப்பு உருவாக முடியாது கண்டிப்பாக. அது வந்து ரொம்ப ஒரு டைரக்டருக்கு ஆனால் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கும் உண்டு. ஏன்னா அவங்க நம்பி நம்மளை பேக் பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம நினச்சி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அமையணும், அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறவங்க அமையணும், எல்லாம் அமையணும். அது ஸோ இது அதை பற்றி யோசிக்கலாம். ஒரு நாலு ஐடியாஸ் இருக்குது. பட் ஓகே ஓகே, தேங்க்யூ. என் கூட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சட்னி சாம்பார் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் என்டெவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் டாக்கிங். தேங்க்யூ மாதிரி வந்து இது வந்து குடும்பத்தோடு உட்காந்து ஜாலியாக பார்க்குற ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். எல்லாம் அவசியம் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.